வீடு வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டெய்லி சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்களா? எக்கச்சக்கமான பேர் வீடு வாங்காதீங்க, அசட்டே கிடையாது, அது செய்யாதீங்க, அசட்டு கிடையாது. ஏன்டா டெய்லி சாப்பிட கூட தான் அசட் கிடையாது. ஒரு தேவைங்கிறது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வீடுங்கிறது ஒரு தேவை, சரியா? அதனால தான் எல்லாரும் வந்து போய் வீடு வாங்குறாங்க. எல்லா அட்வைசர்ஸும் வந்து வீடு வாங்காதீங்க, அது அசட் கிடையாது அப்படின்ட்டு. கண்டிப்பாக அசட் கிடையாது தான். ஏன் எல்லாரும் வீடு வாங்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தேவை, நம்மளுக்கு ஒரு சொந்தமாக வீடு இருந்தால் ஒரு எவ்வளோ பிரச்சனைகள் வாடகை வீட்டில் இருந்தால் தெரியுமா? அது தெரியாமல் எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு வீடு வாங்காதீங்க, அசட் கிடையாது, அசட் கிடையாது. ஃபஸ்ட்டு வீடு வாங்குறது வந்து அசட் கிடையாது. ஆனால் நீங்கள் வீடு வாங்கணும்னா முக்கியமாக நிறையா விஷயங்கள் இருக்குது. அதிகமாக லோன் போட்டு வாங்கக்கூடாது. ஓரளவு வந்து ஹாஃப் த அமௌண்ட்டாக வந்து சேர்த்து வச்சுட்டு வீடு வாங்குங்க. அப்படி இல்லையா, வீடு வாங்கணும்னு நினைக்கிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தனியாக வந்து ஒரு பிளாட் தனியாக வாங்கி வைக்க பாருங்கள். அதுக்கப்புறம் வீடு கட்டுற ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட வீடு கட்டலாம். அப்போ வந்து லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும். இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வீடை வந்து ஈஸியாக கட்டலாம். இன்னொன்று அசட் கிடையாது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்து அசட் வந்து ரொம்ப வந்து க்ரோத் ஆகும். வீடுங்கிறது கம்மியாக க்ரோத் இருக்கும். மற்ற அதுக்கு பதிலாக வந்து நிஃப்டி இதில் போட்டால் அதிகமாக க்ரோத். அதனால தான் அவங்க அசட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து அவங்க பேச்செல்லாம் கேட்டு வீடு வாங்காமல் இருக்காங்க. தேவைன்னா வீடு வாங்குங்க. கரெக்டான அளவு, தேவையான அளவு வச்சுருந்தா மட்டும் வீடு வாங்குங்க. தேவையில்லாமல் போட்டு ரொம்ப லோன் போட்டு மாட்டிக்காதீங்க, சரியா?